அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 9 o'clockலேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் கடலை சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே கூட்டிகிட்டு நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெளியே வைக்க வேண்டிய ஆனியன் பேஸ்கெட்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் போல் தான் வந்து புதுசாக டிஷ்யூ எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லேயே வந்து கிடைக்கிது. முன்னாடியெல்லாம் உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து கிடைக்கிது. ஸோ அதனால தான் வந்து ஒரு 2 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் மோஸ்ட்லி குக்கிங்க்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் லன்ச் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மெனுவோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வெஜ் பிரியாணி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் 65 மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெஜ் பிரியாணிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளான் அப்படியே வந்து மாறிடுச்சு. ஸோ வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாமே வந்து குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த குழம்பை வந்து காலிஃப்ளவர் மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு கூட பார்த்திங்கன்னா எக்குமே வந்து பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு வந்து இன்றைக்கான லன்ச் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இந்த குழம்புல பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு அப்புறம் கசகசாலாம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றத விட தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த வயர் ஸ்க்ரப்பர் வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. எனக்கு பேக் ஆஃப் 5 வந்து வந்திருந்தது. கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நனைச்சா போதும், நல்லா நுரை வந்து வருது. வாஷ் பண்ணுறதுக்குமே நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா அப்பப்போ கையில் வந்து குத்திக்கும். இந்த வயர் ஸ்க்ரப்பர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோடய வெசல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் யூஸ் பண்ணியிருந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ அதை எல்லாமே கையோடு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எல்லாமே வாஷ் பண்ணி அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து மிட்டா சால்னா எக் பாயில் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து வச்சுருந்தேன். இந்த குழம்பு கூட பார்த்திங்கன்னா லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து இருந்தனால பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எடிட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 o'clock போல் வந்து லஞ்சுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த காலிஃப்ளவர் மிட்டா சால்னா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஜைதும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்கியாச்சு. ஸோ ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஏதாவது டெசர்ட் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
சடனாக இன்ஸ்டா ரீல் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மக் கேக் ரெசிபி வந்து கிடைச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சாக்லேட் மக் கேக் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மக் கேக் வந்து ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருந்தது. வீட்டில் இருந்த பொருள் வச்சு தான் வந்து அன்னைக்கு நான் மக் கேக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ வனிலா ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த கப் கேக் மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்த அதே மெஷர்மெண்ட்டில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டவுட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ சூப்பராக வரும்னு நினச்சி பார்க்கல. உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இந்த மக் கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வனிலா ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப்புமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன் கார்னிஷிங்காக. சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. என்னுடைய நெய்பர் வந்து எனக்கு கொஞ்சம் பூவுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சாச்சு. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இன்றைக்கான வீடியோ இதுதான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.